முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு புதினா சாறு, எலுமிச்சை சாறு ரெண்டையும் வெந்நீரில் கலந்து வாரத்துக்கு 2 தடவை ஆவி பிடித்தால் முகத்தில் இருக்கிற அழுக்குகள் நீங்கி முகம் பொலிவடையும். இதுக்கு மேலே இன்னும் சில பழக்கங்கள், உணவு பழக்கம், உடல் நலம் பேணுற மற்ற குறிப்புகளையும் சொல்கிறேன். முதல்ல நம்மளோட உடல் நலமே இதற்கு அடிப்படை. சீரான உணவு. தினசரி உணவில் காய்கறி, பழம், பச்சை கீரை, பருப்பு வகைகளை சேர்த்துக்கிடணும். விட்டமின் ஏ, சி, இ நிறைந்த உணவுகள் தோல் பொலிவுக்கு உதவும். நீர் அதிகம் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது உடலில் இருக்க நச்சுப் பொருள்களை வெளியேற்றி முகத்தில் பளபளப்பை ஏற்படுத்தும். இந்த காஃபி, டீ போன்ற பழக்கங்களை எல்லாம் விட்டுறணும். காஃபி, டீ குடிக்கக்கூடாது. மற்ற கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கணும். நல்ல தூக்கம் அவசியம். தினமும் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறது கண்ணில் கருவளையம் ஏற்படாமல் தடுக்கும். முகச்சோர்வை நீக்கி பொலிவை அதிகரிக்கும். இயற்கையாக எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற பராமரிப்பு. முகத்தை சுத்தம் செய்கிறது தினம் 2 வேளை இயற்கை சோப்பு அல்லது மிதமான கிளென்சர் கொண்டு முகத்தை கழுவணும். முகப்பரு வந்தால் கையை வச்சு அழுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக நெய் இல்லா தயிர், வெள்ளரிக்காய் சாறு போன்றவற்றை தடவலாம். இயற்கையான பேக், மஞ்சள் ப்ளஸ் பால் சேர்த்து தடவுனா தோல் நிறம் சீராகும். தக்காளி சாறு அதோட தேன் இதை சேர்த்து முகத்தில் தடவுனாலும் முகம் பளபளக்கும். அலோவேரா ஜெல் சோர்வை நீக்கி குளிர்ச்சியை தரும். சூரிய பாதுகாப்பு. சூரிய வெப்பத்தில் ரொம்ப நேரம் நிற்கிறத தவிர்க்கலாம். இயற்கையான சன்ஸ்க்ரீன், தேன், வெள்ளரிச்சாறு இதை தடவலாம். மனநலம் அது கூட நம்ம முக்கியம். முகப்பொலிவுக்கு மன அமைதி இருக்கணும். உடற்பயிற்சி ஒரு 30 நிமிடம் தினம் செய்யலாம். யோகா செய்தால் இன்னும் நல்லது. உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இயற்கையான பொலிவை கொடுக்கும். ப்ளீஸ் subscribe my channel. Thank you.